ஹாய், வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணலாமா? ஒரு ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பேக்ரவுண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ஒருங்கிணைஞ்சாதான் அந்த ஒர்க்கே அழகாக எடுத்துக்காட்டும். இவ்வளோ சொல்கிறேன், நானே கற்றுக்குட்டி தான். அதே போல் ஆயில் பெயிண்டிங், அக்ரலிக் பெயிண்டிங், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணோம்னா ஈஸியாகவே அதை ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்டர் பெயிண்டிங்கில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ரீகரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படியெல்லாம் சில பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்து தான் இந்த வாட்டர் கலர் பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன். அட் லாஸ்ட் இந்த ஒர்க்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஜூலை 15th வரைக்கும் பென்சில் ஸ்கெச்சஸில் சில ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஆர்ட்ஸிக் பேஜில் மறக்காமல் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சார்மா விஜயா ரவி. பாய்.